வக்கல் அதன்னா வாழ்க்கைய முடிக்கிறதுக்கான வழியை தேடிக்கிறது தான் அண்ணி நல்லது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். இரு ரோஹிணி, இந்த மாதிரி பேசிட்டு இருந்த பல்ல உடைச்சிரும் பாத்துக்கோ. உனக்கு இது புத்தி கெட்டு போச்சா? என்ன தப்பு பண்ண நீயே வாழாம சாக போறங்கற? அவனே ஒரு பொறுக்கி பொறம்போக்கு. அவன் பண்ண தப்புக்கு நாம தண்டனை வாங்கி கொடுத்தத மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு பழி தீக்கத்துக்காக கேடு கட்ட கேவலமான வேலையை பாப்பானா அவனுக்கு பயந்துட்டு நாம சாகணுமா? நான் இப்ப சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. அந்த அயோக்கிய ராஸ்கல்ல கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் போவேன், ஆனா உன்னை சாக விட மாட்டேன். என்ன அண்ணி? அவனை கேக்குறதுக்கு யாரும் இல்லன்னு இப்படி திமிர் புடிச்சு போய் ஆணவத்துல ஆடிட்டு இருக்கான். அவனை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நான் அவனை சும்மா விட மாட்டேன் ரோஹிணி. ஆணவத்துல ஆடிட்டு இருக்கான் அவன். ஏற்கனவே உன் வாழ்க்கையில அவன் விளையாடுனதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நான் அவனை விளையாட விட மாட்டேன். நீ தைரியமா இரு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, அவன் உன்னை பண்ண டார்ச்சர்லாம் உன் பெரிய அண்ணனுக்கும் கார்த்திக்கும் மட்டும் தெரிஞ்சது, அவங்க அந்த கௌதம சும்மா விட மாட்டாங்க. அவங்க எல்லாரும் உள்ள நுழைஞ்சாங்கன்னா பிரச்சனை பெரிய அளவுல போயிடும். அது நடக்காம இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இருக்கேன். இல்லனா நடக்கிறதே வேற. அது யாராவது ஏதாவது சொல்லி உன் மனச குழப்புவாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத. உன் முடிவெனவோ அதை நோக்கி நீ போ, சரியா? ரோஹிணி, என்னாச்சு? இப்ப சொல்ல போறியா இல்லையா? கார்த்தி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. அண்ணி, நான் எதுவுமே நினைக்கல அண்ணி. ஆனா நீங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருந்ததையும் நான் கேட்டேன். அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் கௌதம சும்மா விட மாட்டாரு. நீங்க ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, கௌதமால ஏதாவது பிரச்சனையா அண்ணி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்தி. அண்ணி, நீங்க ரோஹிணி கிட்ட பேசிட்டு இருந்தத நான் முழுசா கேட்கல. ஆனா கடைசியா சொல்லிட்டு இருந்தது மட்டும் நான் கேட்டேன். அதை வச்சு யோசிச்சு பாக்குறப்போ அந்த கௌதமால ரோஹிணியோட வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அண்ணி. அண்ணி, என்ன பிரச்சனைன்னு ரெண்டு பேர் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. கார்த்தி, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல கார்த்தி. நீ வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறவா. அண்ணி, எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம் அண்ணி. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ரோஹிணி, கேட்டுட்டே இருக்க, எதுக்கும் பதில் சொல்ல மாட்டியா? சரி, நீங்க யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்ல தேவையில்ல. நானே அந்த கௌதம் கால் பண்ணி என்னன்னு கேட்டுக்கிறேன். கார்த்தி, இரு கார்த்தி. நீங்களே சொல்றீங்களா? சொல்றேன். கார்த்தி, மாப்பிள்ளைக்கும் ரோஹிணிக்கும் பிரச்சனைன்னு முதல்ல சொன்னது அது உண்மை இல்ல. இப்ப சொல்ல போறதுதான் உண்மை. மாப்பிள்ளைக்கும் ரோஹிணிக்கும் பெரிய பிரச்சனையும் பிரிவும் ஏற்பட்டதுக்கு காரணமே அந்த கௌதம் தான். மாப்பிளைய நான் எப்படியாவது சமாதானம் பண்ணி ரோஹிணி அவர் கூட சேர்த்து வச்சிருவேன் கார்த்தி. நீ ஒண்ணு கவலைப்படாத. அண்ணி, எப்படி நீ கவலைப்படாம இருக்க முடியும்? என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அண்ணி. இது காரணமா இருந்த அந்த கௌதம நான் சும்மா விட மாட்டேன். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். கார்த்தி, இரு கார்த்தி. இந்த விஷயத்துல அவசரப்படக்கூடாது. அவனை கையும் களவுமா புடிச்சுதான் தண்டனை கொடுக்கணும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு எதுவும் தெரியாது. நீ அவசரப்பட்டு எதுவும் சொல்லாத. அப்புறம் அவரும் சேர்ந்து உன் கூட கோவப்பட்டு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ. அதனால இன்னும் பெரிய பிரச்சனையாகி ரோஹிணியோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது. என்ன அண்ணி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எவனோ ஒருத்தன் என் தங்கச்சியோட வாழ்க்கையில விளையாடி அவளோட நிம்மதியை சந்தோஷத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்குவான். ஆனா நாங்க அவனை ஒண்ணும் பண்ணாம சும்மா இருக்கணுமா? அது முடியாது அண்ணி. நான் இப்பவே அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன். அந்த கௌதமோட சாவு எங்க கையாலதான். அண்ணே, அண்ணே, கார்த்தி, அண்ணே, அண்ணே, அண்ணா, கார்த்தி, அண்ணே, கார்த்தி, 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 சொன்னா கேளு கார்த்தி. அவசரப்பட்டு உன் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத. சொன்னா அவர் எப்படி கோவப்படுவாரு, அந்த கோவத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. பிரச்சனையை சரி பண்ணாம அந்த பிரச்சனை பெருசுதான் ஆகும். ஆவட்டும் அண்ணி, இந்த பிரச்சனை பெருசா ஆகணும். ஆனா நமக்கு இல்ல, அந்த பொறுக்கி பையன் கௌதமுக்கு. இந்த பிரச்சனை பெருசாய் அவன் சாவணும். அண்ணி, நீங்க இதுல இருந்து விலகிக்கோங்க. எனக்கும் அண்ணனுக்கும் இதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். கார்த்தி, இரு கார்த்தி. என்ன கார்த்தி, நீ புரிஞ்சுக்காம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? அண்ணி, நீங்க தான் நீ புரியாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்தை அண்ணங்கிட்ட சொல்லாம மறைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? சின்ன செடியா இருக்கப்பவே அதை கையால புடுங்கி வீசி எறியறத விட்டுட்டு நாளைக்கு அது பெரிய முள்ளு மரமா மாறி
நம்ம கையையும் உடம்பையும் மனசையும் கிழிச்சா அதை யாராலையும் தாங்கிக்க முடியாத நீ